திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1966ஆம் ஆண்டு ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் வெளியான படம் சரஸ்வதி சபதம். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, பத்மினி, தேவிகா, கே.ஆர். விஜயா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு கே.வி. மகாதேவன் இசையமைக்க கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார். புராண கதையை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. இந்த படத்தில் ஒரு காட்சியில் யானை சிவாஜி கணேசனை மிதித்துக் கொள்வதற்காக வரும். இந்த காட்சிக்காக ஒத்திகை பார்க்கும்போது சிவாஜிக்கு பதிலாக ஒரு மரப்பெட்டியை வைத்து ஒத்திகை பார்த்துள்ளனர். இந்த ஒத்திகையில் யானை பெட்டியை மிதிக்க வரும்போது இயக்குனர் நில் என்று சொன்னாலும் அவரது பேச்சை கேட்காமல் யானை பெட்டியை மிதித்துள்ளது. யானையின் இந்த செயலால் அதிர்ச்சியடைந்த படத்தின் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன், இந்த காட்சியில் நீங்கள் நடிக்க வேண்டாம், வேறு ஒருவரை வைத்து எடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். ஆனால் ஒப்புக்கொள்ளாத சிவாஜி கணேசன், வேறு யாராவது நடித்தால் நடிப்பில் உயிர் இருக்காது, அதனால் நானே நடிக்கிறேன் என்று கூறி நடித்துள்ளார். அந்த காட்சியில் யானை மிதிக்க வரும்போது சிவாஜி நில், அப்படியே திரும்பி செல் என்று கூறியுள்ளார். ஒத்திகையின் போது இயக்குனரின் பேச்சை கேட்காத அந்த யானை படப்பிடிப்பின் போது சிவாஜி சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே பின்னோக்கி சென்றுள்ளது. இதை பார்த்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் ஆச்சரியத்துடன் மற்றவர்களிடம் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.